ஓம் நமச்சிவாய சிவாய நமகா சிவே 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 ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. ஆடி மாதம் 15ஆம் தேதி குரோதி வருஷத்திலே தேய்பிறை கிரிவல நாள், அதாவது 30/7/2024 செவ்வாய்க்கிழமை அற்புதமான அமிர்த யோகம் கூடுகின்ற நாளை பார்ப்போம். கரிவால ருண கடன்கள் தீர்வதற்கு அற்புதமான கிரிவலம் செய்யக்கூடிய நாள் எங்கே எப்பொழுது என்று எல்லோரும் கேட்டு அதன்படி செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். இன்றைக்கும் எத்தனையோ கோடி சித்தர்கள், மகான்கள், யோகிகள் தினம் எந்த நேரத்திலும் கிரிவலம் வந்து கொண்டே தான் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அற்புத மூவிதான் திரு அண்ணாமலை, தேனிமலை, ஐயர்மலை போன்ற மலைத்தலங்கள். இப்படி இந்த கலியுகத்திலே தற்போது எங்கு பார்த்தாலும் கடுமையான வியாபார நெருக்கடி, அதன் மூலம் கடன் தொல்லைகள், இப்படி எங்கே பார்த்தாலும் இதே பேச்சு. கடன் கடன் கடன், வியாபார கடன் நெருக்கடி, இப்படி எல்லோரும் கடன் தொல்லை என்று வருந்தினால் அதனுடைய அர்த்தம் என்ன? சமுதாயத்திலே லட்சுமி கடாட்சம் குறைந்து வருகிறது, குறைந்து விட்டது, குறைந்து போகின்றது. இப்படித்தான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். ஆனால் ஒன்றை நாம் புரிஞ்சுக்கணும். என்னத்தை புரிஞ்சுக்கணும்? நல்ல குணங்களும் லட்சுமி கடாட்சம் அதைத்தான் குறிக்கும். செல்வம் வந்து சேருவது, அது குமிவது, அது மட்டுமே லட்சுமி கடாட்சமாக அது செல்வம் இருக்கும் இடத்திலும் நிம்மதியும் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதுவும் ஒரு கடன். இந்த விளக்கங்கள் எல்லாம் நமது ஆன்மீக புனிதமான இந்த மாத இதழான அகஸ்திய விஜயம் மற்றும் அமுததாரிகள், அது மகான்கள் தினமும் சொல்லி கொண்டு தான் வருகின்றார்கள். ஆனால் இதை யார் வாங்கி படிக்கிறார்? வாங்கினா படிக்கிறாங்களா? படித்தா சொல்கிறாங்களா செய்கிறாங்களா? அது அவரவர்களுக்கு தான் வெளிச்சம். இப்படி கடன் தொல்லைகள் நீங்க வேண்டும் என்று எண்ணுவோர் முதலில் என்னென்ன செய்ய வேண்டும்? இந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு நிவாரணம் பெற வேண்டும். அப்படின்னால் முதல்ல நாம் தீர்க்க வேண்டிய முக்கியமான கடன் என்ன? மாத்திருக்கடன், பித்திருக்கடன், தேவக்கடன், ரிஷிக்கடன், இப்படி 3 விதமான முக்கியமான கடன்களை தீர்க்க முயற்சி செய்ய வேண்டும். மது, புகை, சூது, குதிரை பந்தயம், சீட்டு, முறையற்ற காம கேளிக்கைகள், ஆடம்பரமான தேவையற்ற ஆடம்பர செலவுகள், அனாவசியமாக எடுத்தேன் கவுத்தேன் பார், அதனால் வருகின்ற கடன்கள். அப்படி இருந்தால் இப்படிப்பட்ட கடன்களை தீர்ப்பது மிக மிக கடினம். பூர்வ ஜென்மங்களிலே பிறருடைய பொருட்களை, செல்வத்தை, கோவில் சொத்தை சூறையாடி இருந்தால் இப்படி இவ்வகையிலே பெரும் கடன்கள், சுமைகள் வந்து சேரும். இப்படிப்பட்ட கடன்களுக்கு கரிவால ருண கடன்கள் என்று சித்தர்கள் சொல்லிக்கொண்டே வருகிறார். இப்படிப்பட்ட இதற்கு பரிகாரங்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? தினமும் அண்டங்காக்கைக்கு காலம்பர, மதியம், மாலை 3 வேளையும் அன்னமிட்டு வருவது கண்டிப்பாக. 2, இதுபோல அமிர்த யோகம் கூடும். செவ்வாய்க்கிழமையும் அமிர்த யோகம். நாளை ஜூலை மாதம் 30ஆம் தேதி 2024. இங்கே செவ்வாய்க்கிழமையும் அமிர்த யோகம் நாளைக்கு கூடுகின்றது. காலை 10 மணிக்கு மேலே, 10:30 மணிக்கு. இங்கே திருவண்ணாமலை, ஐயர்மலை, தேனிமலை, இப்படி குறிப்பிட்ட மலைத்தலங்களிலே தொடர்ந்து கிரிவலம் வர வேண்டும். தினமும் 3 மாலையிலே நித்திய பிரதோஷ நேரத்திலே மாலை 4:30 முதல் 6 மணி, இந்த நேரத்திற்குள்ளே கால பைரவருக்கு புழுகுடன் கூடிய ஜவ்வாது இவற்றை கலந்த விளக்கெண்ணெய் தைல காப்பு போட்டு முறையாக பைரவாஷ்டகம், பைரவ மந்திரம், பைரவ காயத்ரி, பைரவ பூஜையை செஞ்சால் அதனுடைய வழிகாட்டுதல் உடனடியாக கிடைக்கும். ஆனால் மனம் திருந்தி வாழணுமே. அப்படி வாழ்ந்தால் இத்தகைய ருணம்னால் கடன்கள் கண்டிப்பாக தீரும். ஆகையினால நம்முடைய திருக்கணித பஞ்சாங்க முறை கணிப்புப்படி இந்த குரோதி வருஷம் ஆடி மாதம் 15ஆம் தேதி 30/7/2024 நாளைக்கு காலம்புற 10:24 முதல் அமிர்த யோகம் கூடிய அற்புதமான செவ்வாய்க்கிழமை நமக்கு இறைவன் கொடுத்த, குரு கொடுத்த அற்புதமான நல்ல நாள்.
எப்படிப்பட்ட ருண கடன்களையும் தீர்க்கின்ற இப்படிப்பட்ட நல்ல அரிய சந்தர்ப்பங்களை நாம் முறையாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இதை பலருக்கும் எடுத்து சொல்வதும் பெரிய அளவிலே இருக்கின்ற கடன்களை தீர்க்கின்ற ஒரு உதவியாக நமக்கு வரும். எதுக்கு நன்றி சொல்லணும்? இவையெல்லாம் சொல்லிக் கொடுத்து எழுத்து வடிவிலே செயல் வடிவிலே செய்து கொடுத்த நமது வாத்தியார் இந்த அகஸ்திய விஜயம் இது நமக்கு உறுதுணையாக இருந்தது இல்லையோ, அதுக்கு நன்றி 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 எல்லோரும் சொல்ல வேண்டும். இதை வைத்துத்தான் இப்பொழுது தொழிலே நடக்கட்டும், அவர்கள் நன்றாக இருப்பார்கள். ஆனால் நன்றி என்கின்ற ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டாமா? நன்றி கெட்ட உலகமடா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நன்றி உள்ளவர்கள் கண்டிப்பாக நன்றி சொல்வார்கள். நன்றி சொல்லித்தான் தீர வேண்டும். ஒரு தேங்க்ஸு, நன்றி. அகஸ்திய விஜயம் சொல்கிறதுனால என்ன வந்துடுது? இப்படி செய்வீர்களானால் உங்களுடைய காரியங்களிலே ஜெயப்பிராப்தியம் ஏற்படும். நீங்கள் இப்போ எதிர்கொள்ளப் போகின்ற காரியங்கள் எல்லாம் மங்களகரமாக, மங்கள வாரத்திலே மங்களம் மட்டும் உங்களுக்கு வந்து சேரும். இப்படி செய்யும்போது இந்த பூஜைகள்லாம் செய்தபோது உங்களுடைய யாரை நீங்கள் குருவாக ஏற்றுக்கொண்டு வருகிறீர்களோ அவர்களுக்கு இந்த கோயில் பூஜைகள், நித்தியமும் காக்கைக்கு அன்னம் வைப்பது, எண்ணெய் பக்ஷணங்கள் வைப்பது, இவையெல்லாம் உங்களுடைய குருவுக்கு அர்ப்பணம் பண்ணிடுங்க. இப்படி பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏன் நீங்கள் அதை பற்றி கவலைப்படுறீங்க? உங்களுடைய கடனை தீர்த்து வைப்பார் குரு. உங்களுடைய குரு தீர்த்து வைப்பார். இறைவன் அருகில் இருப்பார். உங்கள் பித்தர்களும் மனமகிழ்ந்து செல்வார்கள். வேறு எந்த விதமான கவலையும் பட வேண்டாம். நாளைக்கு கடன்கள் கரிவார ருண கடன்கள் தீருகின்ற செவ்வாய்க்கிழமை மங்களவாரம், மங்கள சக்திகள் நிறைந்தது. மேலும் மேஷ ராசி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லா காரியத்தையும் ஆரம்பிக்கின்ற செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கு இப்படி செவ்வாய் மகாதசை அமைந்தவர்கள் 9, 18, 27 இந்த மாதிரி செவ்வாயினுடைய எண்களை கொண்டவர்களெல்லாம் அதிகமாக நல் பலன்களை பெறலாம். மற்ற ராசி நட்சத்திரக்காரர்களுக்கும் அற்புதமான நாள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளாள அருணாச்சலா.